மோ எதுக்கு அழுவுற? நல்லா தானே இருக்கேன். அதான் போலீஸ் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஏந்து உள்ளவாமா. கவி கவி சாப்பிடல? இல்லைண்ணா. வா சாப்பிடலாம். அம்மா இன்னும் காலையில இருந்து சாப்பிடவே இல்லைண்ணா. மோ வாமா சாப்பிடலாம். வாமா. இந்தா பாத்துக்க. இனிமே குடிக்க மாட்டேன், யாரையும் அடிக்க மாட்டேன், வந்த அட போவே மாட்டேன். இது சத்தியம். போதுமா? ஐயா இப்படி அழுதுகிட்டே வச்சா எப்படிமா சாப்பிடுறது? சோத்துல உப்பு கறிக்காது. அப்பவாவது உனக்கு சொரணை வந்து பொறுப்பா மாறுவியான்னு பாக்குறேன். சாப்பிடும்போது திட்டாதுமா. சரி அந்த குழம்பு எடுத்து ஊத்து. திரு பண்ணதெல்லாம் போகுதுண்டா. இனிமேல் திருந்து வேலைக்கு போற வழிய பாரு. 4 காசு சம்பாதி. இவளை இன்னும் படிக்க வைக்கணும். அவளை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும். இப்படியே ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருந்தா இதெல்லாம் எப்படிடா பண்றது? எங்களுக்காக இல்லைனாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு உயிருக்காக ஸ்டேஷன்ல வந்து நின்னாங்களே ஊருக்காரங்க, அவங்களுக்காவது நீ மாற வேணாம். திருவிழா முடியட்டும், கண்டிப்பா வேலைக்கு போறேன். போதுமா? சாமி கண்ணு தாத்தா சொல்லிக்கிட்டே இருந்தாரு, திருவிழா முடிஞ்சா உனக்கு நல்ல காலம் பிறக்கும்னு. எங்க போனாலும் திருவிழாவுக்கு பால் குடம் எடுத்துட்டு போடா. பாயால இனிமே இந்த பிரச்சனை வராம பாத்துக்கிறோன்னு போலீஸ்காரவங்க சொன்னாங்க. நானும் முறையா வேலைக்கு போறேன்னு சொன்னேன். எங்க அம்மா முகத்துல அப்படி ஒரு நிம்மதி. ஏறக்குறைய இது என் வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் திருவிழாவோட தொடங்குச்சு.